ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ஒரு கருவாட்டு துவையல். இது நம்ம சாம்பார் சாதமாகட்டும், ரசம் சாதமாகட்டும் எதுக்கும் சாப்பிட்டுக்கலாம். வெறும் வெள்ளை சோறுக்கு கூட ஒரு குழம்பே இல்லாமல் இது மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லா பொருளும் வறுக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம் இருக்குதுல, அது ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வறுப்பட்டு வரட்டும் சின்ன வெங்காயம். அதிலே 2 பச்சை மிளகா, ஒரு 15 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் வறுத்துட்டு இருக்க டைமில் காரத்தகுந்தவாறு காஞ்ச மிளகா, பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாயும் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கருவாடு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு காரம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு அரை முடி அளவு தேங்காய், முழு தேங்காய் இருக்குல்ல, பாதி போட்டிருக்கிறேன். இது காஞ்ச தேங்காய், நீங்கள் எந்த தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காயும் இதோடு சேர்த்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக புளி, ரொம்ப போடாதீங்க புளி, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இந்த அளவு போட்டால் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் வறுந்த பச்சை மிளகா, அப்புறமா சின்ன வெங்காயம் எல்லாம் அந்த தண்ணி இப்போ ஈரப்பதமாக இருக்கும், அதெல்லாம் போகிறது வரை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வறுத்து இதை மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெத்திலி கருவாடு எடுத்துருக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி, நெத்திலி கருவாடையும் அதே கடாயில் நம்ம எண்ணெய் அதில் லைட்டாக இருக்கும்ல, அதிலே போட்டு வறுத்து விட்டுக்கோங்க. கருவாடை தனியாக தான் வறுக்கணும். நல்லா கருவாடு நல்லா வறுத்து வரட்டும். கரியாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் லைட்டாக ஒடிச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். கருவாடு வறுப்பட்டுச்சுன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கருவாடு தனியாகவும் மற்ற ஐட்டங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கருவாடை பொடி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா அது ஒழுங்காக அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு கருவாடை அரைச்சதுக்கப்புறமா மற்ற ஐட்டங்களும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. உப்பு கூட நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கருவாடில் உப்பு இருக்குதான்னு பார்த்து போட்டுக்கோங்க. இது நீங்கள் 2 நாள் 3 நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் தேங்காய், வெங்காயம்லாம் போடாமல் மற்ற எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரையாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக கிடைக்கும். அது நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் அதே மாதிரி செய்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி துவையல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.